கிராமப்புற SC/ST கிட்டத்தட்ட பெரும்பாலானோர் முதல் தலைமுறையா தான் இருப்பாங்க. இவங்களால பாஸ் பண்ண முடிகிறது. எனவே அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீங்கள் மறுப்பது தவறு. திமுக காரர்கள் நடத்தும் 500க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளை ஸ்டேட் போர்டு சிலபஸுக்கு மாத்துங்க. நீங்க CBSE நடத்துறீங்க, உங்களுக்கு தமிழை வளர்க்கணும்னா ஸ்டாலின் சாராக இருக்கட்டும், உதயநிதி சாராக இருக்கட்டும், பார்க்காம படிக்க வேண்டாங்க. 34 மந்திரியில எத்தனை பேரு தமிழ் தாய் வாழ்த்தையும் ஒரு 20 திருக்குறளையும் பார்க்காம சொல்லுவாங்களா? இல்ல எழுதி கொடுத்தா பார்த்து ஒழுங்கா படிப்பாங்களா? என்னுடைய அறிவிற்கு எது தேவைன்னு சூஸ் பண்ற வசதியை கொடுங்க. இதுதான் கோரப்படுகிறது. நீங்க நடத்துற பள்ளியில வச்சுப்பீங்க. இது எல்லாம் ஸ்டாலின் சார் எதுக்கு சார் பண்றாங்க? சீமானை போலவே இவரும் திமுகவுடைய B டீம் C டீமாக செயல்படுகிறார் என்பதுதான் என்னுடைய கண்ணோட்டம். ஏன்னா இவர் நேரடியாக அரசியலுக்கு வரதா இருந்தா முதல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து விட்டுறணும். நீங்க விக்கிரவாண்டியில நிக்கல, ஈரோடு கிழக்குல நிக்கல, நாங்க நேரடியா 26க்கு வரும்னா நேரடியா நீ வீட்டுக்கு போயிடுப்பான்னு மக்கள் சொல்லுவாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மும்மொழி கொள்கைக்காக பாத்தீங்கன்னா பதவியை பறித்தாலும் சரி, சிறைக்கு செல்லவும் தயாராக இருக்கும், உயிரை கொடுத்தாலும் நாங்க தமிழை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தினம்தோறும் வந்துட்டு தமிழுக்காக நான் வந்துட்டு அரும்பாடுபட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்ல வந்துட்டு பதிவு வந்துட்டு இருக்காரு. உங்களோட கருத்து என்ன சார்? இல்ல, மும்மொழி திட்டம் வேண்டான்னு சொல்றதுக்கு இவர் யார்? என் மொழி என் உரிமை, நான் என்ன படிக்கணுங்கிறது மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்கணும். தமிழகத்துல மொத்தம் வருடத்துக்கு இப்போ மாணவர்கள், பள்ளி மாணவர்கள்னு எடுத்தால் ரஃப்லி 1,20,00,000 பேர் படிக்கிறாங்க. அதுல 54 லட்சம் பேர் தான் இன்னைக்கு அரசு பள்ளியில படிக்கிறாங்க. 64 லட்சம் பேரு தனியார் பள்ளிகளில் படிக்கிறார்கள் என தனியார் பள்ளி உரிமையாளர் சங்க தலைவர் இது திமுகவை சேர்ந்தவர் தான் சொல்லியிருக்கார். அப்போ 64 லட்சம், அதாவது 100க்கு 60 மாணவர்கள் தனியார்ட்ட போய் படிக்கிறாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, எதை வேணும்னாலும் படிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அரசு பள்ளியில மாத்திரம் கிடையாதுங்கிறாங்க. அது கூட இல்லையான்னு பார்த்தால் உருது படிக்கிறது எல்லா இடத்துலயும் வாய்ப்பு எல்லா மாவட்டத்திலையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. தெலுங்கு என்பது சென்னையில் மற்றும் மேபி ஒசூர் கிட்ட அந்த மாதிரி ஒரு சில இடத்துல இருக்கே தவிர அரசு பள்ளியில படிக்கிறது 45% குறைஞ்சிச்சு. இது வருஷம் ஏறிட்டு இருக்கு. அடுத்த பிரச்சனை, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அரசு பள்ளியில் படிப்பவர்கள் ஏழைகள், அவர்களுக்கு வசதி வாய்ப்பு மும்மொழிங்கிறது படிக்கிறது கஷ்டம்பாங்க. இதை பத்தி இவர்கிட்ட உதயநிதி ஸ்டாலின் கேட்டப்போ, நான் தனியார் பள்ளிகள்ல ஃப்ரீயா கொடுக்குறாங்களா, நாங்க ஃப்ரீ சாப்பாடு தரோம், புக்கு தரோம். இதை விடவும் மத்திய அரசு நடத்துகிற நவோதயா பள்ளிகள், இது கிராமப்புற மாணவர்கள், பெரும்பாலும் SC/ST மாணவர்களுக்கு உண்டி உரையுடன், அதாவது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வித் ஃப்ரீ ஃபுட். இது ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இந்தியா முழுக்க நடக்குது, தமிழகத்துக்கு வெளியில. இந்த பள்ளியில படிக்கிறது கிராமப்புற SC/ST மாணவர்கள். இதுல இருந்து முடிச்சுட்டு வெளியில வர்றவங்க யார் யாரெல்லாம் IIT, நீட், IAS போன்ற தேர்வுகளுக்கு ட்ரை பண்ணாங்களோ 90%க்கும் அதிகமானவர்கள் இவற்றில் பாஸ் செய்து உள்ளார்கள். இவர்கள் மும்மொழியில் படிக்கிறார்கள். அப்ப கிராமப்புற SC/ST கிட்டத்தட்ட பெரும்பாலானோர் முதல் தலைமுறையா தான் இருப்பாங்க. இவங்களால பாஸ் பண்ண முடிகிறது. எனவே அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீங்கள் மறுப்பது தவறு. இலவசமா கொடுக்க வேண்டாங்க, நல்ல குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா கொடுத்தா வருவாங்க. நான் ஒரு வாரத்துக்கு 20 முறை ஆட்டோல வெவ்வேறு ஸ்டுடியோ இதுக்கெல்லாம் போறப்ப கேட்டா 20க்கு 19 பேர் என்னுடைய குழந்தைகள் தனியார் பள்ளிகள் படிக்கிறான்னு தான் சொல்றாங்க. யாருமே அரசு பள்ளிகளில் சேர்க்க நான் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் 5வது வரைக்கும், 6ல இருந்து 10 நான் படிச்சது எய்டட் ஸ்கூல்ல, அதன் பிறகு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் தான். ஆனா என்னுடைய மகனையோ பேரம்பேத்தியோ இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்க நம்ம தயங்குறோம். இப்ப ஓரளவுக்கு வசதி உள்ளவங்க எல்லாம் தனியாருக்கு போனால் உண்மையாக முன்னேற வேண்டிய அந்த கீழ்மட்ட மாணவர்களுக்கு நீங்க மறுக்கிறீங்க. திரு ஸ்டாலினுடைய மகளே நடத்துவது சன்ஷைன் பள்ளி, துரைமுருகனுடைய மகன் நடத்துவது இன்னொரு பள்ளி, வேலூர் நடத்துகிறார், அன்பழகன் மகன் நடத்துகிறார், ஆற்காடு வீராசாமி தம்பி நடத்துறார். இவங்க எல்லாருமே தனியார் பள்ளிகளில் மும்மொழி திட்டம். ஆனா அரசு பள்ளியில மட்டும் மறுக்கிறதுனா நீங்க உண்மையாவே இருமொழி திட்டத்தை வலியுறுத்துறீங்கன்னு சொன்னால், முதலில் திமுக காரர்கள் நடத்தும் 500க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளை ஸ்டேட் போர்டு சிலபஸுக்கு மாத்துங்க. நீங்க CBSE நடத்துறீங்க, உங்களுக்கு தமிழை வளர்க்கணும்னா அடுத்தது தமிழகத்தில் இன்னைக்கு இது ஆரம்பிக்குதுங்க. +2
8,40,000 பேரும் எழுத போறாங்க. போன வருடம் கிட்டத்தட்ட 60,000 பேர் ஃபெயில் ஆனாங்க தமிழ்ல. ஏன்? கிட்டத்தட்ட 8% மக்கள். இதை தாண்டி டிஎன்பிஎஸ்சி போன வருஷம் நடந்தது. 20 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதினாங்க வெறும் 7,000 போஸ்டுக்கு. அதுல 5.3 லட்சம் பேர் தமிழ்ல ஃபெயில் ஆனாங்க. சோ தமிழ் இதால் வளரல. இன்னொன்னு +2ல தமிழ் மீடியம் எடுக்கிறவங்க குறைஞ்சுக்கிட்டே வருது. ஏன்னா தமிழை பாடமாக எடுத்து படிச்சுட்டு வந்தா வேலை கொடுப்பீங்களா? சோ தமிழ் வழி நீங்க கொண்டு போனீங்கன்னா இப்ப இருமொழி திட்டம்னா அவர்களுடைய வேலை வாய்ப்பு பாதிக்குது. அடுத்தது தமிழ் நீங்க ஹிந்தி படிச்சா அவனுக்கெல்லாம் வேலை கிடைக்குது, அவங்க இங்க வர்றாங்கன்னு சொல்றாங்க. ஐயா, தமிழகத்தை சேர்ந்த 1 கோடி மக்கள் தமிழகத்துக்கு வெளியில அதே மாதிரி மீட் ஜாப்ஸ்ல போறவங்க இருக்காங்க. சரியாக படிக்காதவங்க, ரோடு போடுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, இது கர்நாடகால போனாலும் சரி, ஹைதராபாத் போனாலும், பாம்பேல போனாலும் பார்க்கலாம். அவர்கள் அந்த தொழிலை என்னுடைய நண்பர்கள் முன்னாடி செய்ய நான் தயங்குறேன்றாங்க. சோ இங்க எப்படி வராங்களோ அதே மாதிரி 1 கோடி தமிழர்கள் வெளியிலயும் இருக்காங்க. அடுத்தது, இன்னைக்கு ஒரு நாடார் கடை, மளிகை கடையில எடுத்துக்கிட்டா அண்ணாச்சி கிட்ட போனா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி போறப்பெல்லாம் என்கிட்ட, சார் 50க்கு ஹிந்தியில எவ்வளவு, 70க்கு எவ்வளவு, கத்திரிக்காய்க்கு எவ்வளவு, வெண்டைக்காய்க்கு பிண்டியா அப்படின்னு கேட்பாரு. இப்ப அவரே ஃப்ளூயண்டா பேசுறாரு. எதுக்கு அண்ணாச்சி நீங்க இப்ப வெளியூர் போறீங்க? இல்ல என்னுடைய கஸ்டமர்ஸ் பலர் வட இந்திய தொழிலாளர்கள். நான் ஹிந்தியில பேசினதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் என்கிட்ட வாங்கினாங்க. முன்னாடி வந்தாங்கன்னா உருளைக்கிழங்கு மாத்திரம் வாங்கிட்டு போவாங்க, வெங்காயம் இன்னொரு கடைக்கு போவாங்க. இப்ப எல்லாமே என் கடையில வாங்குறாங்கன்றாங்க. இன்னும் திருப்பூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா டிப்ளமோ படிச்சவங்க சூப்பர்வைசரா போகணும்னா அங்கே பங்களாதேஷ் மற்றும் வட இந்திய தொழிலாளர்கள் லீவ் லெட்டர் படிக்கணும்னா ஹிந்தி படிக்க தெரியணும்னு வலியுறுத்துறாங்க. பேசினா பத்தாதுன்னு சொல்லிட்டு. சோ மீட் ஜாப்ஸ்ல கூட தேவைப்படுது. ஹையர் லெவலுக்கு போயிட்டா மந்திரியாவோ முதலாளியாகவோ இருந்தா ஆளை வச்சு சமாளிக்கலாம். ஆனால் நடுத்தர வர்க்கத்துக்கு 3வது மொழி தெரிவது அவசியம். கோயம்புத்தூர்ல இருந்தா மலையாளம் தெரிஞ்சா பாலக்காடுல போய் வேலைக்கு போகலாம், கன்னியாகுமரியில போய் வேலை செய்யலாம். ஒண்ணு இல்லைங்க, இங்க பக்கத்துல நேஷனல் பானாசோனிக் ஃபேக்டரி இருக்கு, ரெடில்ஸ் பக்கத்துல இருக்கு. அந்த ஃபேக்டரியில ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் போனப்ப ஒரு 2 நாள் முன்னாடி அந்த நிமிஷத்துல ஒரு செய்தி வந்திருந்தது, அவங்க ISOல ஃபெயில் ஆயிட்டாங்க அந்த நிறுவனம் அப்படின்னு. நான் ஏன்னு கேட்டேன். அவங்க அந்த பெயிண்ட் ஷாப்ல ஒரு போர்டு வச்சிருந்தாங்களா, தமிழ்ல என்னென்ன செய்யணும், என்னென்ன பாதுகாப்பு விதிமுறைகள்னு. அதை அந்த ISO இன்ஸ்பெக்டர் அந்த அங்க இருந்த தொழிலாளிய படிக்க சொன்னாங்களாம். அவங்களால படிக்க முடியலையா. கேட்டதுக்கு நாங்கள் தெலுங்கு தாய்மொழி கொண்டவர்கள், தமிழ் படிக்கலன்றாங்க. சோ இதுதான் இங்க நடக்குது. மும்மொழி வந்ததுன்னா உன்னுடைய தாய்மொழியிலையும் படிக்கலாம், தமிழ் கட்டாயமாக எல்லோரும் ஒரு பேப்பராக பாஸ் பண்ணணும். இன்னைக்கு கேந்திரிய வித்யாலயால எல்லாம் தமிழ் கட்டாயப்படுத்தப்பட்டு விட்டது. ஆனால் அங்க பயிற்சி மொழியாக ஆங்கிலமும் ஹிந்தியும் தான் இருக்கும். உடனே இங்க டீச்சர் இல்லைன்னா அதெல்லாம் பார்ட் டைம் டீச்சர் போட்டு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது முக்கியமான விஷயம், இதுல நீங்க தமிழை வளர்க்கறதா இருந்தால் தமிழ்தாய் வாழ்த்தை எத்தனை மந்திரியால பார்த்து பாட முடியும்? ஸ்டாலின் சாராக இருக்கட்டும், உதயநிதி சாராக இருக்கட்டும், பார்க்காம படிக்க வேண்டாங்க. 34 மந்திரியில எத்தனை பேரு தமிழ்தாய் வாழ்த்தையும் ஒரு 20 திருக்குறளையும் பார்க்காம சொல்லுவாங்களா? இல்ல எழுதி கொடுத்தா பார்த்து ஒழுங்கா படிப்பாங்களா? ஏன்னா சென்ற ஜெயலலிதா ஆட்சியின் போது ஒரு பட்ஜெட் விவாதத்துல இன்னைக்கு மந்திரியாக இருக்கிற 2 திமுக அன்றைய எம்எல்ஏக்கள் தமிழ்ல விவாதத்தை தொடங்கிட்டு வி ஆர் கம்ஃபர்டபிள் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. இது சட்டசபை குறிப்பில் இருக்கு. அவர்கள் 2 பேரும் டிஆர்பி ராஜா மற்றும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். சோ இவங்கெல்லாம் பணக்காரர்கள், தமிழை எடுத்து வேகமா படிச்சு பேச மாட்டாங்க. அதனால இப்பொழுது ஏழை மாணவர்களுக்கு என்னுடைய அறிவிற்கு எது தேவைன்னு சூஸ் பண்ற வசதியை கொடுங்க. இதுதான் கோரப்படுகிறது. நீங்க நடத்துற பள்ளியில வச்சுப்பீங்க. இது எல்லாம் ஸ்டாலின் சார் எதுக்கு சார் பண்றாங்க? இது டிசம்பர் 23ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் நடந்தது. யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்னைக்கு பதிலுக்கும் பதில் வரல. ஆனால் அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 70 நாள் வந்திருக்கு. இந்த 70 நாள்ல 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் கொடுமை வழக்குகள் வந்திருக்கு. பல கொலைகள் வந்துள்ளது. என்னது இது கள்ளச்சாராயம் வித்தவனை தட்டி கேட்டவனை கொண்டுட்டு அதை இது முறையா கூட போலீஸ் இது பண்ணல, கள்ளச்சாராயம் தடுத்ததுன்னு போடல. அடுத்தது பாத்தீங்கன்னா இது கனிம வள கொள்ளையடிச்சு 300 கோடி ரூபாய்க்கு குவாரி வெட்டி கல்லு போட்டு வச்சிருக்கான்னு சொன்ன ஒரு போராளியை லாரி ஏத்தி கொன்னாங்க. அந்த லாரி ஏத்தி கொல்லப்பட்ட நபருடைய மரணத்தை சந்தேக மரணம் என்று கூட பதிவு செய்யறதுக்கு 2 நாள் போராட்டம் தேவைப்பட்டது. சோ இங்க லா அண்ட் ஆர்டர் இதையெல்லாம் மறைப்பதற்கு திமுக என்று சொன்னாலே 2 விஷயம் தாங்க. இதை நான் சொல்லல, கார்த்தி சிதம்பரம் சொல்றது. கவர்ச்சி,
உணர்ச்சி, கவர்ச்சி, போட்டோ ஷூட் பண்ணுவாங்க. போட்டோ ஷூட் எடுத்து வீடியோ எடுத்து மத்திய கவர்மெண்ட் ஸ்கீமுக்கெல்லாம் ஸ்டிக்கர் போடுவாங்க. ரெண்டாவது உணர்ச்சி. சோ என்ன பண்ணாங்க, திருப்பரங்குன்றத்தை விஷயத்தை எடுத்தாங்க. அங்க மலை மேல இருக்கிற தர்கால முஸ்லிம்கள் போய் ஆடு வெட்டினா என்ன தப்புன்னு. ஆனால் அந்த ஊரில் 2 தர்காக்கள் உண்டு. மேலே சிக்கந்தர் தர்கா இருப்பது போல கீழே முஸ்லிம் பேட்டையில இன்னொரு தர்கா இருக்கு. அங்கதான் ஆடு பலி கொடுக்கும் வழக்கங்கள். அதுவும் வருஷத்துக்கு 1 நாள் 2 நாள் தான். மேலே கொடுப்பது வழக்கமே இல்லை என்பதை அந்த ஊரின் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், விஏஓ எல்லாருமே கூறி பீஸ் கமிட்டியில கலெக்டர் அறிக்கையும் சொல்லிடுச்சு. ஆனால் திமுக கூலிபான்கள் டிவி சேனல்ல வந்து பொய்ய பரப்புறாங்க. ஆனால் அது எடுபடலன்னு உடனே அடுத்ததாக மும்மொழி எடுத்தாங்க. இப்போ இதை எடுத்து வச்சிருக்காங்க மறுசீரமைப்புன்னு. இது எல்லாமே மக்களை உண்மையான பிரச்சனையிலிருந்து திசை திருப்பறதுக்கு தான். சார், விஜயின் தாவேகா கட்சியில ஒரு சிக்கல் சார். அதாவது பிரசாந்த் கிஷோர் தனியார் சேனலுக்கு பேட்டியளிக்கும் போது பாத்தீங்கன்னா, தனியா தான் நிக்க போறாங்க விஜய் அப்படின்னு சொல்லி பேசினாரு. அதற்காக பாத்தீங்கன்னா பதில் கொடுக்கும் விதமாக புஷியானந்த் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு சார். அதுல வந்துட்டு கொள்கை பரப்பு செயலாளர், அதாவது தேர்தல் வியூக அமைப்பாளர்கள்லாம் வந்துட்டு சொல்லுவதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்றத சொல்லியும் சொல்லாத மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அறிக்கையில மென்ஷன் பண்ணியிருந்தாரு. உட்கட்சியில இப்படி ஒரு பிரச்சனையா சார்? ஆனா தேர்தல் அமைப்பாளருக்கும் ஒரு பொதுச் செயலாளருக்கும் இப்படி ஒரு பிரச்சனை. அவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இருக்கோம் தான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் இது கொடி அறிவித்த நாள் கட்சி அரசியலில் நான் நுழைகிறேன் சொன்னது எல்லாமே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு புனித நாட்களை தேர்ந்தெடுத்து பண்ணாரு. அவர் இன்னும் அந்த பாலிடிக்ஸை விட்டு வெளியில வரல. ஆனால் அவர் விக்கிரவாண்டியில சாலையில பேசினது என்ன, என்னுடைய தலைமையில் வந்து சேருபவர்களை மட்டும்தான் சேர்த்துப்பேன்னு சொல்லிட்டார். சோ இப்ப அதுல தெளிவா இருக்காரா? இப்ப புஷி ஆனந்த் அதை சொல்லணும். இவங்க இன்னொரு கட்சியில போய் 50 சீட்டு 40 சீட்டு கொடுத்தா, ஏன்னா அதே மீட்டிங்ல இவர் தெளிவாக ஆதவ் அர்ஜுன் என்ன பேசினார், 45 சீட்டை வாங்கிட்டு அதுல சில எம்எல்ஏக்களுக்காக நாங்க நிக்கல அப்படின்னு சொல்லிட்டார். எனவே அந்த இடத்துல அப்ப விஜய் அதை மறுக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருந்தது. ஆதவ் அர்ஜுன் பேசினதுக்கு அப்புறம் தான் விஜய் பேசியிருக்கார். எனவே விஜய் தலைமையில் தான் என்பதுதான் இன்று வரை அவர்கள் காட்டியுள்ளது. அடுத்தது விஜய்க்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு. ஏதாவது விஜயகாந்த் முதலில் 2006 தேர்தல்ல 6% வாங்கினார், 9ல 8% வாங்கினார், கூட்டணியாக நின்று 11% வாங்கினார் ஜெயலலிதாவோடு. சோ இதுல அவருக்கு குறைந்தபட்சம் 5-6% ஓட்டு வரலாம். இவர் ஓட்டு வாங்க வாங்க சீமானுடைய ஓட்டு குறையும். அதனால 5 முனை போட்டி வந்தால், அதாவது திமுக தனியாக, அதிமுக தனியாக, பாஜக கூட்டணி இதுல தாவே இருந்தால், அது திமுக எதிர்ப்பு ஓட்டை பிரிப்பதற்காக சீமானை போலவே இவரும் திமுகவுடைய பி டீம் சி டீமாக செயல்படுகிறார் என்பதுதான் என்னுடைய கண்ணோட்டம். ஏன்னா இவர் நேரடியாக அரசியலுக்கு வரதா இருந்தா முதல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து விட்டுறணும். விசா முதல்ல வரேன்னு ஒரு அறிக்கை, அதுக்கப்புறம் விசாலையில, அதுக்கப்புறம் வெள்ள நிவாரணம் வீட்டுக்கே அவங்கள கூப்பிட்டு வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன், ஒரு இண்டோர் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் இங்க இருந்து இதுக்கு போனார், அதுக்கு பேர் என்ன சொல்றது, பரந்தூருக்கு. இப்ப திருப்பியும் ஈசிஆர்ல மகாபலிபுரம் பக்கத்துல ஒரு ரிசார்ட்ல இதை நடத்தி இருக்காரு. இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணா மக்கள்கிட்ட பண்ண முடியாது. இது பாலிடிக்ஸ்ங்கிறது 24/7 365 days மக்கள் பிரச்சனைய பேசணும். அப்படி இருக்க இது மாதிரி நீங்க முதல்ல உங்களுக்கு என்ன ஓட்டு இருக்கு? எம்ஜிஆர் இவர் என்ன சொன்னார் விஜய் பேசுறப்ப, 67லும் 77லும் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்தது. 67ல அதாவது காங்கிரஸை வீழ்த்தி அண்ணாதுரை வந்தார். 77ல கருணாநிதி ஆட்சி, அப்ப கூட மத்திய ஆட்சி தான் இருந்தது, அதை வீழ்த்தி எம்ஜிஆர் வந்தார்னா, எம்ஜிஆர் வந்து 72ல கட்சி ஆரம்பிச்ச பிறகு அன்னைக்கு வந்த முதல் இடைத்தேர்தலையே நின்னார். திண்டுக்கல் இடைத்தேர்தல் நின்று உதயசூரியனை இரட்டையிலேயே வச்சு தோக்கடிச்சு காட்டி அதுக்கப்புறம் தான் அந்த சின்னத்தை பெற்றார். நீங்க விக்கிரவாண்டியில நிக்கல, ஈரோடு கிழக்குல நிக்கல, நாங்க நேரடியா 26க்கு வரும்னா நேரடியா நீ வீட்டுக்கு போயிடுப்பான்னு தான் மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய நிலையில் நீங்கள் செயல்படுவது திமுகவின் பி டீமாக, திமுக எதிர்ப்பு ஓட்டை சீமானை போலவே பிரிக்கிறதுக்காக தான் நிக்கிறீங்களான்னு தான் அரசியல் பார்வையாளர்கள் கண்ணோட்டமாக இருக்கிறது.